அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகளையும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்மளுடைய சிஎம் திரு ஸ்டாலின் ஐயா அவங்க ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா அன்று அவர் கோட்டையில் கொடியேற்றி விட்டு அவர் ஆற்றிய உரையில் அவர் பதிவு பண்ண ஒரு மிக முக்கியமான கருத்து. அவர் நேற்று பல திட்டங்களையும் சலுகைகளையும் அவர் அறிவித்தார். அதில் நமக்கு மிக வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ளே 75,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பப்படுங்கிறார். ஸோ அரசு பணியிடங்கள்னால் அது டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் தேர்வு வாரியம் இருக்குது, மருத்துவ தேர்வு வாரியம் இருக்குது, எம்ஆர்பி, டிஆர்பி, அப்புறம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இருக்குது, டிஎன்எஸ்யூஆர்பி. இது போக பார்த்திங்க அப்படின்னா, இந்த இப்போ வைக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உள்ள தேர்வுகளாகட்டும், அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க போடக்கூடிய பணியிடங்களாகட்டும், இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து தான் அரசு பணியிடங்கள். இது போக தனியார் வேலைவாய்ப்பு முகாம்களும் வச்சு வேலைவாய்ப்பு பண்ணுறோம் அப்படின்னு கடந்த மானிய கோரிக்கையில் அவர் சிஎம் சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு பெருசாக வேலைவாய்ப்புகள் ப்ரைவேட்டில் போகிறத விட அரசு வேலைவாய்ப்புகள் எவ்வளோ தூரம் ஃபில்லப் பண்ணுறாங்கங்கிறதான் முக்கியம். ஸோ இன்னும் ஒரு 25 ஃபுல்லாக இருக்குது, 26. ஸோ இன்னும் அது ஒரு 1 இயரு, இங்கிட்டு ஒரு 4 மாதம். ஸோ இன்னும் ஒரு 16 மாதத்துக்குள்ளாக 75,000 போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 75,000 போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறது நமக்கு நல்லது தான், அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு வேலைவாய்ப்பு வந்தால் நம்ம நல்லது தான். ஆனால் இந்த அரசு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்களை கொண்டு வரதை தான் அவங்க எல்லாருமே எதுக்குறாங்க. ஸோ ஒப்பந்த அடிப்படை அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மாநகர போக்குவரத்து துறையில் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் போஸ்ட்டை ஒப்பந்த அடிப்படையில் தனியார் மையத்தில் கொடுத்து டெண்டர் மூலமாக ஃபில்லப் பண்ணக்கூடிய அறிவிக்கையை வெளியிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அரசு பணியிடங்களில் போஸ்டிங் போட போகிறோம்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் அரசு பணியிடங்களில் உள்ள வேக்கன்சியை ப்ரைவேட்டில் எடுத்து டெண்டராக போடுறேங்கிறாங்க. இது நமக்கு எதை எப்படி நம்ம வைக்கிறதுன்னு புரியலை. ஸோ ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குனா அது அவருக்கு மட்டும் இல்லை, அவர் ஃபேமிலியே அடுத்த லெவலுக்கு போகக்கூடியதுக்கு மிக முக்கியமான ஒரு சான்று. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தனியார் மயமாக்காமல் ஒப்பந்த அடிப்படையில் போடக்கூடிய போஸ்டிங் எல்லாமே பணி நிரந்தரம் பண்ணக்கூடிய பெர்மனண்ட் போஸ்ட்டாக அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டையும் பெர்மனண்ட்டாக போட்டாங்க அப்படின்னா அதிகமான போஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ அது இந்த கவர்மெண்ட்டு மேலே மக்களுக்கு இன்னும் நம்பிக்கையும் இன்னும் ஆர்வம் அதிகமாகும். ஸோ அதனால்